Welcome back to AS English. In this video, you can learn the parts of a sentence. அதாவது ஒரு வாக்கியத்தின் பகுதிகளை பார்க்கலாம். நாம் டே ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். அதாவது ஒரு சொல்லின் வேலை அல்லது வகையை தெரிந்து கொண்டோம். அதாவது வேர்டின் ரோல், அதாவது நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராமு கோஸ் டு ஸ்கூல். ராமு என்கின்ற நவுன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நாம் தெரிந்து கொண்டால் ராமு என்கின்ற நவுன் ஒரு சப்ஜெக்டாக இருக்கின்றது. ராமு கோஸ் டு ஸ்கூல். இங்கு ஸ்கூல் என்பது நவுன் தான். ஆனால் இந்த பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை தெரிந்து கொண்டால் இது ஆப்ஜெக்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்பது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது ஒரு வாக்கியத்தின் நோக்கம் அல்லது எந்த வகையில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நமக்கு பயன்படும். இப்போது எளிமையாக நினைவில் வைக்க இப்போது பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது ஒரு வேர்டை பற்றி அறிந்து கொள்ள, பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிந்து கொள்ள, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு பர்பஸை பற்றி, இந்த சென்டென்ஸுடைய பர்பஸை பற்றி தெரிந்து கொள்ள இப்போது நாம் இந்த வீடியோவில் நாம் படிக்க வேண்டிய பாடத்தை பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் 7 பாகங்கள் இருக்கின்றது. அதாவது சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான். இப்போது ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். முதலில் பார்ப்பது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்பது ஒரு செயல் யார் செய்கிறார் அல்லது யாரை பற்றி பேசப்படுகிறது என்பதை கூறுவது சப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரவி பிளேஸ் ஃபுட்பால். இதில் ரவி என்பது சப்ஜெக்ட். அவ்வளவுதான். செகண்ட், வெர்ப், அதாவது வினைச்சொல், செயல் அல்லது நிலையை சொல்லும் வேர்டு வெர்ப். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரவி பிளேஸ் ஃபுட்பால். பிளேஸ் என்பது வெர்ப். அடுத்து பார்ப்பது ஆப்ஜெக்ட், செய்யப்படும் பொருள், செயல் எதை அல்லது யாரை பாதிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரவி பிளேஸ் ஃபுட்பால். இப்போது ஃபுட்பால் என்பது ஆப்ஜெக்ட். அப்படியானால் ரவி என்பது சப்ஜெக்ட், பிளேஸ் என்பது வெர்ப், ஃபுட்பால் என்பது ஆப்ஜெக்ட். அடுத்து நாம் பார்ப்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மறைமுக செய்யப்படும் பொருள். யாருக்கு அல்லது எவருக்கு செயல் செய்யப்படுகிறது என்பதை தெரியப்படுத்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரவி கேவ் மீனா எ புக். இங்கு மீனா என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படியானால் ரவி என்பது சப்ஜெக்ட், கேவ் என்பது வெர்ப், மீனா என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். அடுத்து நாம் பார்ப்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட், நேரடி செய்யப்படும் பொருள். அதாவது எது கொடுக்கப்படுகிறது அல்லது எது பெறப்படுகிறது என்பதை குறிப்பிட டைரக்ட் ஆப்ஜெக்ட் நாம் பயன்படுத்துகின்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரவி கேவ் மீனா எ புக். இந்த சென்டென்ஸ் நாம் ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் தான். ரவி கேவ் மீனா எ புக். இங்கு எ புக் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்படியானால் முழுமையாக பார்க்கலாம். ரவி என்பது சப்ஜெக்ட், கேவ் என்பது வெர்ப், மீனா என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ புக் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து என்ன பார்ப்பது காம்ப்ளிமெண்ட், நிறைவு பகுதி. ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பற்றி கூடுதல் தகவல் தரும் பகுதியானது காம்ப்ளிமெண்ட். அதாவது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சி இஸ் எ டாக்டர். இங்கு எ டாக்டர் என்பது காம்ப்ளிமெண்ட். அதாவது சி என்கின்ற சப்ஜெக்ட் டாக்டராக இருக்கிறார் என்ற கூடுதல் தகவலை நாம் தருகின்றோம். எ டாக்டர் என்பது காம்ப்ளிமெண்ட். கடைசியாக பார்ப்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கூடுதல் தகவல். எங்கே, எப்போது, எப்படி போன்ற தகவல்களை சென்டென்ஸுடன் எக்ஸ்ட்ரா நாம் சேர்க்கின்றோம். ஆகையால் இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ரவி பிளேஸ் ஃபுட்பால் இன் தி கிரவுண்ட். இந்த சென்டென்ஸில் இன் தி கிரவுண்ட் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதாவது எங்கே விளையாட்டு நடைபெறுகிறது என்பதை கூடுதலாக நாம் சேர்க்கின்றோம். அதாவது இன் தி கிரவுண்டில் நடக்கின்றது. அப்படியானால் ரவி பிளேஸ் ஃபுட்பால் இன் தி கிரவுண்ட். இன் தி கிரவுண்ட் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். தேங்க்ஸ். இந்த கொஸ்டின் மெத்தடை நாம் நினைவில் வைத்து கொண்டால் எது சப்ஜெக்ட், எது வெர்ப், எது ஆப்ஜெக்ட் என்பதை எளிமையாக கண்டுபிடிக்கலாம். சப்ஜெக்டிற்கு ஹூ என்ற கேள்விக்கான பதில், வெர்பிற்கு என்ன செயல், ஆப்ஜெக்டிற்கு எதை
என்ற கேள்விக்கான பதில், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு என்ற கேள்விக்கான பதில், டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன பொருள் என்ற கேள்விக்கான பதில், காம்ப்ளிமெண்ட் என்பது வாட் இஸ் ஹி சி, அதாவது கூடுதல் விளக்கம். அடுத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேர், வென், ஹவு என்ற கேள்விக்கான பதிலை சேர்க்கின்றோம். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். Thanks. Thanks for watching. Please share and subscribe.